அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இனிப்பு அடை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இனிப்பு அடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது நட்ஸு, உலர்ந்த திராட்சை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நெய்யில் செஞ்சதால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சின்ன ஒரு கப்பு பச்சரிசி. இங்கே பாருங்கள், ரொம்பவும் பொரியக்கூடாது, லைட்டாக சூடு படுத்திக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு 1/4 கப்பு. இது வந்து ஆழாக்கு. 1/4 கப்பு கடலைப்பருப்பு. லைட்டாக சூடு படுத்திக்கிட்டால் போதும். நம்ம கையில் பிடிச்சா சுடுற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதற்கு இதை தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதே 1/4 கப்பு பச்சை பருப்பு. இதுவும் லைட்டாக சூடு படுத்திக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டு இந்த பச்சை பருப்பும் அப்படியே சேர்த்துடலாம். இது நல்லா கழுவிட்டு 2-3 டைமு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கு. அப்படியே மூடி வைங்க. 1/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இது தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். லைட்டாக சூடு ஏறினா போதும், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அப்படியே ஜாரில் அள்ளி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பல்லாக கட் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய், வெள்ளை கரைசல் தான் அப்படியே விடணும். வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கேன். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப அதிகமாக விட்டுடாதீங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. 1 ஹவர் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. வீட்டுன்றதால ஒரு சிட்டிகை தூள் உப்பு, சுக்கு 1 சிட்டிகை, சுக்கு பொடி வேண்டான்னா நிறுத்திக்கலாம், நல்லாயிருக்கும் சேர்த்தாக்கா. ஆப்பச்சோட 1 சிட்டிகை, எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக முந்திரி, பிஸ்தாவும் முந்திரியும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தோசைக்கல் வச்சுருக்கேன், சூடு ஏறட்டும். நம்ம கலந்து வச்சுருக்க மாவு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக நெய், எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் மட்டும் விட்டுக்கலாம். நான் நெய் மட்டும் விட்டுடுறேன். அப்படியே மொத்தமாக திக்னஸாக அடை சைஸுக்கு நைஸாக விடக்கூடாது. அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஊற்றினோடனே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம். சூப்பரான சூப்பராக சவுண்டு வந்திருக்கு. பாருங்கள், இது அப்படியே உருகட்டும். சிம்மில் வச்சுடுங்க. அடை வந்து வேகட்டும். நல்ல சவுண்டு வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான நெய் அடை ரெடி. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம்.
அப்படியே தட்டுக்கு மாற்றிட்டேன். மேலே நம்ம பிஸ்தா முந்திரி வச்சுருந்தோம் இல்லையா, அப்படி மேலே வச்சிடலாம். இந்த சூட்டோடவே வைங்க, அப்போ தான் நல்லா படிஞ்சிடும். பாருங்கள், இன்னொன்றும் ஊற்றிருக்கிறேன். மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி ஊற்றி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கார்த்திகை தீபத்துக்கு பிரசாத மாவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்வீட் அடை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபத்துக்கு அடை ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.